2018 மாடல் மாருதி ஸ்விஃப்ட் டிசைர் டீசல். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் வந்துருக்குங்க. ஏசி ப்ளோயர் மட்டும் தான் ஆகுது. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் 300 பிஎஸ் வச்சா ஏர் லீக் ஆகுதுங்க. அப்போ நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிடலாங்க. 300 பிஎஸ்லேருந்து டவுன் ஆச்சு. ஃபுல்லாக செக் பண்ணிடுவோம். செக் பண்ணி பார்க்கும்போது எக்ஸ்பென்ஷன் வால்வ் பார்த்தீங்கன்னா லீக் இல்லை. எக்ஸ்பென்ஷன் வால்வ் லீக் இல்லை. அப்போ ஏசி கம்பர்சர் நம்ம லீக் செக் பண்ணிடலாங்க. ஏசி கம்பர்சர் லீக் செக் பண்ணுறோங்க. ஏசி கம்பர்சர் டியூப் நாம கிட்ட செக் பண்ணுறோம். மற்ற ஏசி கம்பர்சர் ஃபுல்லாகவே செக் பண்ணிடலாங்க. எங்கேயாவது ஓரிங் கிட்டாச்சு லீக் இருக்கான்னு செக் பண்ணிடுவோம். நம்ம செக் பண்ணது பார்த்தீங்கன்னா ஏசி கம்பர்சரில் ஃபுல் லீக் எதுவுமே இல்லை. டியூப்லேயும் லீக் இல்லை. ஏசி கம்பர்சர் கிட்ட ஃபிட் பண்ண டியூப்லேயும் லீக் இல்லைங்க. அதே மாதிரி ஏசி கண்டென்சர் கிட்ட மாற்றி டியூப் செக் பண்ணோன்னு அதேமாதிரி ஏசி கண்டென்சர் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. செக் பண்ணி பார்த்ததில் எவாப்ரேட்டர் தான் கம்ப்ளைண்ட்டுங்க. நம்ம எவாப்ரேட்டர் ரிமூவ் பண்ணிடலாங்க. இந்த ப்ளோயருக்குள்ள தான் எவாப்ரேட்டர் இருக்குங்க. நம்ம லீக் செக் பண்ணி பார்த்ததில் எவாப்ரேட்டர் கம்ப்ளைண்ட் ஏசி ஒர்க் பண்ணி விட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இந்த எவாப்ரேட்டர் லீக்குங்க. லேக்க மட்டும் செக் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஃபுல்லாக டஸ்ட் ஏரி அடைச்சிருச்சு. இந்த மாதிரி டஸ்ட் ஏரி அடைச்சிருந்தா லீக்கே இல்லாட்டியுமே ப்ளோயர் ஓடுங்க. ப்ளோயர் ஓடும்போது இந்த வழியாக ஏர் வராது. இந்த வழியாக ஏர் வந்தால் தான் நல்லா கூலிங் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக பிளாக்காக இருந்ததுன்னா கூலிங்கே வராதுங்க. நம்ம கேஸ் ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருக்கும்போது ஏசி கேஸ் கூலிங்கே வராது. நம்ம என்ன பண்ணால் வேறு எவாப்ரேட்டர் வேறு வாங்கியாச்சுங்க. எவாப்ரேட்டர் எக்ஸ்பென்ஷன் வால்வு சேஞ்ச் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா எவாப்ரேட்டர் புதுசு வாங்கிக்கிறோம். எவாப்ரேட்டர் சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வும் சேஞ்ச் பண்ணணுங்க. இந்த எக்ஸ்பென்ஷன் வால்வு சேஞ்ச் பண்ணால் தான் கூலிங் நல்லா வருங்க. எவாப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிவிட்டுங்க. இது செக் பண்ணி பார்த்துருவோம். மறுபடியும் என்ன பண்ணாலும் மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பாங்க. லீக் இருக்குன்னு செக் பண்ணிடுவோம். 300 பிஎஸ் வச்சுருக்கீங்களோ ஒரு 1/2 hour கழிச்சு பார்ப்போம். 1/2 hour கழிச்சு மீட்டர் இறங்காட்டி நம்ம ஃபுல்லாக ஏசி கம்பர்சர் கால் ஊற்றிட்டு ஏசி கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் லீக் எதுவும் இல்லைங்க. இப்போ ஏசி கம்பர்சர் கால் ஊற்றிட்டு ஏசி கேஸ் ஃபில் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் ஏசி கேஸை சுத்தமாக வரல, கூலிங்கும் சுத்தமாக வரல அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்து ஃபிட்டிங் எந்த பொருள் போயிருக்கோ அந்த பொருள் மாற்றி ஃபிட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி 1 நாள் 2 நாள் ஆகுங்க. அப்போ தான் ஏசி நம்ம தரவாக நீட்டாக செக் பண்ணி வேலை செய்ய முடியுங்க. அப்படி ஜில்னஸ் நல்லா வரும். வண்டியில் பார்த்திங்கன்னா ஏசி ஜில்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏசி கேஸ் டாப் அப் பண்ணிக்கலாங்க. அப்போ ஒரு 20 நிமிஷம் ஒரு 1/4 மணி நேரங்க, அதுக்குள்ளே நம்ம அந்த வேலையை முடிச்சிருவோம். இந்த மாதிரி ஏசி ஒர்க்கு வந்ததுன்னா கொஞ்சம் 1 நாள் 2 நாள் ஆகுங்க எப்போவுமே. ஓகே, இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 5 கிலோ வருது, 4 பாயிண்ட் மேலே வருதுங்க. நல்ல ஜில்னஸ் இருக்குங்க.